முதல் நாள் நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. நான் உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆச்சு. திடீர்னு ஒருவர் வந்தார். வணக்கம் அப்படின்னாரு. வணக்கம் அப்படின்னு நான் பேசாமல் இருந்துட்டேன். ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியல. சத்தியம் அதுதான், யாருன்னு தெரியல. அப்படி ஒப்பனை பண்ணியிருக்காங்க. போன ஒரு பாடு எனக்கு ஐயா ரஜினி இது கொடுக்க சொன்னார், அது கொடுக்க சொன்னார்னு வந்துக்கிட்டே இருக்கு. என்னடா இது தெரியலையே, இப்போ வந்தவர் அவராக இருக்குமோ? அப்போ தான் என் மூளையில் மெல்ல பதிவு வருது. எனக்கு அரண்டு போனேன், எந்திரிச்சு ஓடுறேன். அங்கே போய் அவர்கிட்ட போய் பார்த்து ஐயா வணக்கம் அப்படின்னேன். பார்த்தோம்ல அப்படின்னாரு. இல்லை எனக்கு அப்போ தெரியல, உங்களோட ஒப்பனை என்னை மறந்துருச்சு, ஏதோ ஒன்று மறந்துருச்சு, என்ன தெரியல, பொறுத்தருளணும் அப்படின்னு அப்படின்ட்டார். அந்த பெருந்தன்மை அவர் இருந்தது. கடைசி நாள் இன்னொரு ஊரில் படத்துக்கு அதான் நிறைவு காட்சி எடுக்க போகிறாங்க. நான் போயிருக்கேன், இவரும் வந்திருக்காரு. பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு தான். அப்போ ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்து என்னையை மட்டும் பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னாரு. ஐயா வணக்கம் ஐயான்னு போயிட்டார். இவர் இப்படி பார்த்துட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் உட்காந்துருக்கேன், எனக்கு வணக்கம் சொன்னார் இருந்தாலும் இதுதான் என் படிப்பு அப்படின்ட்டு இருந்தார். இல்லைங்க, அப்போ தான் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, இல்லை இதுவாக இருக்காது, நான் அன்னைக்கு தடுமாறினேனே அந்த தடுமாறப்போ நடந்திருக்கேனே அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஓடி ஆள், அந்த ஆள் ஓடி வந்தான். ஐயா 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 மன்னிச்சுக்கங்க, உங்களுக்கு தெரியலையா அப்படி அவருக்கு அடக்க சொன்னான். அவர்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, ஆனால் பழிவு அதை விட இருக்குது. அதுதான் அவருக்கு கொண்டுட்டு போகுது. என்றும் பணியுமாம் பெருமை, பணியுமாம் பெருமை. நான் பாருங்க, சிறுமி அணியுமாம் தன்னை வியந்துன்னு அந்த பணிவு அவர்கிட்ட ரொம்ப பெருசாக இருக்குது.